கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு பலனடையுங்கள். தேவன் நம்மளை அசுத்தத்துக்கு அல்ல, பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். அதுதான் நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவன் நம்மளை இந்த உலகத்தினுடைய அசுத்தத்துக்கு இடம் கொடுக்கவில்லை, நம்மளை பரிசுத்தத்துக்காக இடம் கொடுத்திருக்கிறார். பரிசுத்தம் படுத்த அவர் சித்தமாக இருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. இதே சங்கீதம் 116:12 என்ன சொல்லுகிறது? ஒருவர் அதை சத்தம் போட்டு படிங்க. கர்த்தர் செய்த உபகாரங்கள், அவருக்கு நான் என்னத்தை செலுத்த முடியும்? அவர் யார், நாம் யார்? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவர் யார், நாம் யார்? அவருக்கு நாம் என்னத்தை உபகாரத்தை செலுத்த முடியும்? என்ன காரியத்தை நாம் செய்ய முடியும்? அவருக்கு சந்தோஷப்படுத்த முடியும். என்ன சந்தோஷப்படுத்த முடியும்? அவர் எதிலே பிரியப்படுவார், எதிலே சந்தோஷமாக இருப்பார்? அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். முடியாத காரியம். நாம் அவரை சந்தோஷப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவருடைய வேதத்திலே நாம் பிரியமாக இருக்கும்போது நாம் அவரை சந்தோஷப்படுத்த முடியும். இரவும் பகலும் தியானமாக இருக்கும்போது சந்தோஷப்படுத்த முடியும். அவரோடு நாம் பழகி இருக்கும்போது சந்தோஷப்படுத்த முடியும். ஆனோக்கு எப்படியாக 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான் என்று பார்க்கிறோம். அப்படியாக இருக்கும்போது நாம் அவரை சந்தோஷப்படுத்த முடியும். அவர் நம்மளை மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார், நம்மளை எடுத்துக்கொள்வார். இதுதான் சந்தோஷம். இந்த உலகத்தில் எப்படி இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது. நம்மளை உண்டாக்கின தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்ய வேண்டும். அவருக்காக நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அப்போதான் நம்மளுக்கு பரலோகத்துக்கு ஒரு நித்தமான ஒரு வாழ்க்கை உண்டு. அது ஒரு இளைப்பாறுதல் நமக்கு உண்டு. அந்த இளைப்பாறுதல் செல்ல நாம் இன்றைக்கு தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். இரவும் பகலும் தியானமாக இருக்கிறவனே பாக்கியவான் அப்படி என்று சொல்லுகிறார். அதே போல நாம் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையிலே பிரியமாக இருக்க வேண்டும். இரவும் பகலும் நாம் அவரோடு நாம் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? நாம் வேலை செய்கிறோம், நாம் எல்லா வேலைகளையும் உன்னிப்பாக செய்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பது இல்லை. தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது தான் இந்த ஆனோக்கு எப்படியாக காத்திருந்தான், ஏனோக் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதே போல அந்த மனுஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனென்றால் அவர் பரிசுத்தமாக இருந்தார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இளைப்பாறுதல் அவருக்கு கிடைத்தது என்று பார்க்கிறோம். நமக்கு எந்த இளைப்பாறுதல் கிடைக்கும்? நாம் எப்படியாக இருந்தால் அந்த இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும்? ஏனோக் ஒரு குடும்பஸ்தான் தான். குடும்பத்திலே, பெரிய குடும்பத்திலே பிறந்தவன், குடும்பவாசி தான். அப்படி இருக்கும்போது அந்த பரிசுத்தவானாய் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்ற மனுஷனாக காணப்பட்டார். மூலமாக அவருடைய வருகை, அவருடைய சமூகம் அவருடைய நேரம் வந்தது, எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே போல நாம் இன்றைக்கு அப்படியாதான் ஜெபத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையிலெல்லாம் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை பிரியமாக நடக்க வேண்டும். வார்த்தையிலே சுத்தம், நம்ம பாதையிலே சுத்தம், நம்மளுடைய உடையிலே சுத்தம், நம்மளுடைய நடை உடை எல்லா பாவனையும் சுத்தம். இதை தான் கர்த்தர் பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 96:9
பரிசுத்த அலங்காரத்தோடனே எப்படி செய்யணும்? நாம் கர்த்தரை தொழுது கொள்ளணும். அப்போ பூலோகத்தாரெல்லாம் நம்மளை பார்த்து பயப்படுவார்கள். நாம் பரிசுத்த அலங்காரம் நமக்கு தேவை. அப்போ தான் இந்த பூலோகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பயப்படுவார்கள். அப்போ தான் இந்த உலகத்தில் உள்ள ஜாதிகள் எல்லாம், மதங்கள் எல்லாம் பயப்படும். நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்தில் வர வேண்டும். அவருடைய சமூகத்தில் வந்து நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரம் நமக்கு தேவை. இந்த பரிசுத்த அலங்காரம் இல்லாவிட்டால் நாம் இந்த உலகத்தில் தப்பிக்க முடியாது. நமக்கு இந்த இளைப்பாறுதல் இருக்குது, அந்த இளைப்பாறுதலுக்கு போக முடியாது. நாம் எப்படினாலும் வாழ்ந்து விட்டால் நாம் பரலோகம் போகலாம் என்று நினைக்க முடியாது. நமக்கு ஒரு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அதுதான் நான் இவ்வளவு கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள், எனக்கு எல்லா உபகாரங்களும் அவருக்கு என்ன செய்வேன், என்ன சொல்லுவேன்? அவர் செய்த உபகாரம் நான் என்ன சொல்லுவேன்? அவர் என்ன கம்மியாக பண்ணிட்டுருக்காரா? நமக்கு இல்லையே. அவர் அளவில்லாமல் செய்கிறார் நமக்கு. நாம தான் சோர்ந்து போகிறோம். பிரியமானவர்களே, நாம தான் சோர்ந்து போகிறோம். நாம தான் அவரை துஷ்டப்படுத்துகிறோம். அவருடைய நாமத்தை நாம் துஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கு எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். அவர் கல்வாரி சிலுவையில் வரைக்கும் அவர் போய் சேர்ந்து விட்டார், முடித்து விட்டார். கடைசியில் அவர் உயிர் விடும் போது எல்லாம் முடிந்தது என்று உயிர் விட்டார். நான் பார்க்கிறோம். இனிமேல் அவர் ஒன்றுமே செய்ய வேண்டியது இல்லை, செய்து முடித்து விட்டார். நம்ம தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமது போகிறது நரகமா இல்லை பரலோகமா என்பதை கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும். எப்படினாலும் உலகத்தில் வாழ்ந்து விடலாம் என்று நாம் நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தில் எல்லா மனுஷருக்கும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எல்லா மனுஷருக்கு மத்தியிலையும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. அப்படி பரிசுத்தமாக இருந்தால் தான் பரிசுத்த அலங்காரத்தோடு என்னை தொழுது கொள்ளுங்கள். புலகத்தார் யாரும் நம்மளை பார்த்து நடுங்குவார்கள். இல்லைன்னா நடுங்க மாட்டாங்க. நம்மளோட சண்டை போடுவாங்க. நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம பரிசுத்த நடத்தை, எல்லாத்துலேயும் பொறுமை, எல்லாத்தையும் தாழ்மை, சாந்த குணம், இதெல்லாம் நமக்கு தேவை. அதுதான் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். நீதிமொழியில் என்ன சொல்லுகிறார்? 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். நம்ம சரீரம், இதுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆவி, ஆத்மா, சரீரம் மூணும் பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பரலோகத்தில் இடம் கிடைக்கும். பரலோகம், சியோன், இதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும் நம்மளிடம். நம்ம எப்படினாலும் வாழ்ந்துடலாம், பரலோகம் போகலாம். பைபிள் எடுத்துக்கிட்டால் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், பைபிள் எடுத்துக்கிட்டேன், நான் போகலாம் என்று நினைக்க முடியாது. அது தவறு. நாம் அதைவிட மேலாக நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதைவிட மேலாக நாம் மற்றவர்கள் மத்தியிலே பரிசுத்தமாக இருக்கும்போது தான் இந்த உலகத்திலே ஜனங்கள் பார்த்து நம்மளை நடுங்குவார்கள். இந்த உலகத்தின் ஜனங்கள் பார்த்து நம்மளை நடுங்கிற அளவுக்கு நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம செய்கைகள், நம்மளுடைய வார்த்தை, நம்முடைய எல்லாமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதுதான் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஒரு வசனத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். சங்கீதம் 149:4 என்ன சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதம் 149:4. சாந்த குணம் உள்ளவர்கள். ஞானஸ்தானம் எடுத்தால் மட்டும் பத்தாது. ஞானஸ்தானம் எடுத்துட்டு எப்படினாலும் வாழ்ந்துடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது. பிரியமானவர்களே, நல்லா உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். ஞானஸ்தானம் எடுத்துட்டு நான் எப்படினாலும் வாழ்ந்துடலாம்,
எங்கேயும் போயிடலாம், நான் பரலோகம் போயிடலாம், இருக்க முடியவே முடியாது. அது சொப்பனத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை என்ன பண்ணுகிறார் ஆண்டவர்? பரிசுத்த மறுபடியும் அதை படித்து பாருங்கள். அவருடைய பிள்ளைகளை மற்றிலே பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். ஆமென். சாந்த குணம். இந்த சாந்த குணம் இருக்கும்போது இந்த ஞானஸ்தானத்தை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுதான் பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? நான் அனுதினமும் சாகிறேன். பரிசுத்த பவுல் அதுதான் சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன். பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? நான் இயேசுனுடைய மரணத்தை தூக்கி சுமக்கிறேன். நல்லா கவனிச்சு பாருங்கள். ஏதோ எப்படியாலும் வாழ்ந்துடலாம், நான் இயேசுவின் இடத்துல போய்விடலாம், பரலோகம் போகலாம், முடியாது. நான் இயேசுவை தூக்கி சுமக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் நம்மளை தூக்கி சுமக்கிறார், நாம் அவரை தூக்கி சுமக்கிறோம். நம்மெல்லாம் இந்த உலகத்தில் நாம் அவரை தூக்கி சுமக்கிற கழுதைகளாக இருக்கிறோம். அவர் எப்படி நம்மளை தூக்கி சுமந்தார்? அவர் ஓசன்னா பாடல் பாடிக்கொண்டு போகும்போது என்ன நடந்தது? கழுதை மேலே தான் போனார். அதே நாம் கழுதையாக தான் இருக்கிறோம். நம்மளையே நம்ம சமர்ப்பணம் பண்ணணும், நம்மளையே நம்ம ஒப்பு கொடுக்கணும், நம்மளையே நம்ம தூக்கி பேசக்கூடாது, நம்மளை உயர்த்தி பேசக்கூடாது, நம்ம அப்படியே சரணம் அடையணும். அதான் யோவான் சொல்லுகிறது, ஆண்டவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். தாழ்மை புத்தி வேணும். எதனாலும் நம்ம வாயில வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அது நரகத்துக்கு தான் கொண்டு போகும், மரணத்தை கொண்டு போகும். நம்ம ஒரு வார்த்தை பேசும்போது, நம்ம இருதயத்தில் நினைக்கும் போது அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் பிரியமானவர்களே, சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். ரட்சிப்பு என்றால் ஞானஸ்தானம். ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். அவர் வரைக்கும் அந்த ரட்சிப்பு இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வேத வசனத்தை நீங்கள் எல்லாரும் கேட்டீங்க. இதன்படி பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நாம் ஜெபிப்போமா? கர்த்தர் சோத்திரம். ஆவியானவரே சோத்திரம். அப்பா பிதாவே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே சோத்திரம், நீங்கள் சொன்னது ஆண்டவரே சோத்திரம். கர்த்தாவே அப்பா பிதாவே, நீங்கள் இப்படி செய்த நன்மைகள் எவ்வளவோ அதிகம், எவ்வளவோ ஏராளம். அதையெல்லாம் நாங்கள் நிர்ணயிக்க முடியாது, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. தகப்பனே, உம்முடைய வருகையிலே நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். பரிசுத்த நடத்தைகள், பரிசுத்த வழிகள் செல்ல வேண்டும். உம்முடைய வருகையில் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எல்லாரும் வழி தப்பி போய்கொண்டிருக்கிறார்கள். எப்படியோ வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். முடியாத காரியமாக இருக்கிறது. அப்பா பிதாவே, இவர்களெல்லாம் ஆசீர்வதியும். ஒருவரும் கெட்டு போகக்கூடாதபடி எல்லோரும் பரலோக ராஜ்யத்தில் வர வேண்டும் என்பது சித்தமே. அதையே செய்து முடிப்பினார். நம்முடைய வருகையிலே எல்லாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உலகத்தாரை யாவரும் அவரை நடுங்குங்கள் என்று சொல்லுகிறார். பரிசுத்த அலங்காரத்தோடு இருக்கும்போது நம்மளை பார்த்து பயப்படுவார்கள், நடுங்குவார்கள். இப்படியாக வேதம் சொல்லுகிறது. தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை கொடும். இரவும் பகலும் தியானமாக இருக்க அவர்களுக்கு கற்றுக்கொடும். பரிசுத்த ஆவி அபிஷேகம் அவர்களை கற்றுக் கொடுக்கட்டும். அபிஷேகம் அவர்களை கற்றுக் கொடுக்கட்டும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் இந்த பரிசுத்தம், இந்த அபிஷேகம் கற்றுக் கொடுக்கட்டும். இந்த அபிஷேகம் பரிசுத்தப்படுத்தட்டும். ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சத்துருடைய கையில் அகப்படாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளும், நடத்தும். அப்பா சோத்திரம். இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நீங்கள் கேட்டு பலனடையுங்கள். கர்த்தர் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.